பொழில் திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தழையமாதோ. திருச்சிற்றம்பலம். தென்மொழியும் வடமொழியும் தேர்ந்து பரம்பொருள் சிவம் என்று அதனைச் சாரும் நன்மையெனும் வீடருளும் துறைசை நமச்சிவாய குரு நற்றாள் பேணி வன்மலவேரை கெடுத்து சிவஞான பாடியம் செய்தருளும் வள்ளல் சின்மயமாம் சிவஞான முனிவர் இரு திருவடிகள் சிந்தை செய்வாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருவான்மை நாயன்மார்களது குருவருடினாலும் மாதவ சிவஞான முனிவர் என்று தமிழகத்திலே வணங்கப்பெற்ற சிவஞான முனிவர் அவர்கள் மெய்கண்ட தேவநாயனார் அருளிய சிவஞான போதத்திற்கு பேருரை வகுத்தார்கள். அந்த பேருரையை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அன்பர்களே, பேருரை பெரிய உரைய, இது ஒரு பொருள். பொதுவா பேருரை என்பது என்ன என்றால், ஒரு பொருளை சொல்ல வருகிற பொழுது அந்த பொருளுக்கு எங்கெங்கே நூல்கள்ல மேற்கோள் உள்ளனவோ அவைகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். இந்த ஒரு நூலை படித்தால் ஏனைய நூல்களை எல்லாம் படித்ததனுடைய தெளிவு கிடைக்க வேண்டும். இதுக்குதான் பேருரைன்னு பேர். இது அருணடிவேல் முதலியார் எழுதுகிறார். அந்த முறையில பேருரை செய்தவர் நம்முடைய சிவஞான மாவாடியம் பாடிய சிவஞான முனிவர். இந்த பகுதியில சிறப்பு பாயிரத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். சிறப்பு பாயிரம் என்பது இந்த நூல் படிப்பதற்கு முன்னால் நூலிலே சொல்லப்படுகிற செய்தி எவை எவை என்பதை பற்றி ஒரு அறிமுகமாக காட்டுவது. ஆக்கியோன் இந்த நூலை யார் செய்தார்கள், நூலின் பெயர் என்ன, இந்த நூல் வழங்குகிற வழி எது, இந்த நூல் படிக்கக்கூடிய எல்லை எது, நூலின் பெயர் என்ன, யாப்பு என்ன, நுதலிய பொருள் என்ன, கேட்போர் யார், கேட்பதால் கிடைக்கக்கூடிய பயன். இது பாயிரத்துக்கு இலக்கணம் வைத்தார். ரொம்ப இலக்கணம் படித்தவர்களுக்கு இது தெரியும். ஆனால் நாம் மாபாடியம் இருக்கிற பொழுது சிறப்பு பாயிரம் என்ற ஒரு தொடர் வருவதால் அந்த பாயிரத்துக்கு என்ன வரையறை செய்தார்கள் என்பதை இலக்கணத்துல காட்டப்பட்டதை முன்னமே நாம் சிந்தித்தோம். ஆக அந்த முறையில இந்த நூலை நாம் படிக்கிற பொழுது இந்த நூல் யார் செய்தார்கள் என்ற ஒரு வினா வரும். இந்த நூலை செய்தவர்கள் யார் என்றால் மெய்கண்ட தேவநாயனார். பிறகு இந்த நூலால், இந்த நூல் யார் கேட்பதற்குரியவர், இந்த நூலின் மூலமாக படிப்பவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய பொருள் எது, இது இந்த நூலில் சொல்லப்படுகிற செய்திகளை இதற்கு முன் நாம் படிக்க வேண்டிய நூல்கள் எவை, இந்த நூலுக்கு பெயர் என்ன, இது எங்கே வழங்குவது, இதன் முதல் நூல் யார், நூல் செய்தார் யார், இப்படி பல வகையான ஆசங்கை. இது முதல்ல நாம படிச்சோம். 41வது பக்கம் பேருரையில இருக்கிற பகுதி. சந்தேகம் வரும். அப்படி அந்த சந்தேகத்துக்கு ஆசங்கை என்று பெயர். சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் தெளிந்தவுடனே நூலை படிக்க வேண்டும் என்கிற ஒரு எழுச்சி மனதுக்குள்ள வரும். அதற்காக சிறப்பு பாயிரம். இது முனிவரே
ரொம்ப அருமையா நமக்கு காட்டுகிறார். அந்த முறையில இந்த பாயிர பகுதியிலே வருகிற செய்தியை நாம் ஏறத்தாழ 41வது பக்கத்திலே இருந்து ஆசிரியர் நமக்கு ரொம்ப விரிவாக காட்டினார். 41வது பக்கத்திலிருந்து 109வது பக்கம் வரை. இப்ப இதில் ஒரு 60, அதில் ஒரு 9, 69 பக்கம் பாயிரத்துக்கு விளக்கம். அதான் பேருரை என்பது. இப்ப பேருரை என்பது என்ன பொருள்? எந்த ஒரு பொருளை சொல்ல வருகிறோமோ அதற்கு எங்கெங்க மேற்கோள் உண்டோ அவையெல்லாம் கொடுக்க வேண்டும். சைவ சித்தாந்தத்துல பரம்பொருள் சிவம் என்பதை தெளிவாக காட்டுது. அந்த சிவம் என்பது திருமுறைகளில 9 திருமுறை வரை எல்லாம் சிவத்தை பத்தியே இருக்கு. 10ஆம் திருமுறையில தான் கொஞ்சம் சக்தி வருகிறது. 11ஆம் திருமுறையில விநாயகப் பெருமான், முருகப்பெருமான் அடியார்களுக்கு நூல் உண்டு. 12 அடியார் பெருமையை சொல்லுவது இதெல்லாம் தெரிந்தது. அப்ப 12 திருமுறைகளும் மேலோர்க்கும் மேலோனாக இருக்கிற இறைவனை பற்றி சொல்லுவது. இப்ப இந்த உண்மையை தெரிய வேண்டும் என்றால் திருமுறையை நன்கு படித்திருக்க வேண்டும். படிப்பவரோடு பழக்கம் வைத்திருக்க வேண்டும். திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். அப்ப தமிழ் மொழி தெரியும். சிவஞான முனிவர் என்ன பண்ணுகிறார்? இந்த திருமுறைகள்ல மட்டும்தான் சிவபரம்பொருள் குறிப்பு இருக்கிறதா? பொதுவா உலக மக்களிடத்துல வேதங்களை பற்றிய கருத்து இருக்கின்றனவே. எனவே அந்த வடமொழியையும் படிக்க வேண்டும் என்று எண்ணினார். ஒரு காலத்துல இந்த வடமொழியை சொல்லித் தருகிற மரபே என இல்லாம போச்சு. அப்ப இவர் வடமொழியை படிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது எல்லாரும் கூடி வடமொழியை இவருக்கு சொல்லித் தரலாமா வேண்டாமா, திருவுள்ள கருத்து கேட்போம் என்று சொல்லி 100 சீட்டு வடமொழியை பயில வேண்டாம், 1 சீட்டு வடமொழி பயிரலாம். 101 சீட்டை போட்டு குலுக்கி எடுத்தார்கள். வடமொழி பயிரலாம்னு வந்தது. திருவருள் குறிப்பு பார்த்தீங்களா? அப்ப சிவஞான முனிவர் தென்மொழியையும் வடமொழியையும் நன்கு படித்தவர். இதை வைத்து ஒரு தோத்திர பாட்டு பாடினார்கள் என்று நான் சொன்னேன். தென்மொழியும் வடமொழியும் தேர்ந்து. இந்த 2 மொழியில் உணர்த்தப்படுகிற பொருள் எது? பரம்பொருள் சிவம். பரம்பொருள் சிவம். பரம்பொருள் சிவம் என்று அதனை சாரும் நன்மையினும் வீடருளும். நன்மையாகிய வீடு பெற்று அருளக்கூடிய துறைசை நமச்சிவாய குரு. இது மெய்கண்டார் மரபுல திருவாவடுதுறை ஆதீனத்துல வந்த முதல் குருநாதர் நமச்சிவாய குரு. அவருடைய நற்றாள் பேணி, நற்றாள் நன்மையை தருகிற தாள். நற்றாளுக்கு பரிமேலழகர் பிறவிப்பிணிக்கு மருந்தாகலின் நற்றாள் என்றார். அந்த நற்றாளை பேணி வன் மல வேரை கெடுத்து பெருமானுடைய திருவடியை பற்றத்தான் வலிமை பொருந்திய ஆணவத்தினுடைய வேரை நாம் களைய முடியும். எடுத்து கெடுத்து சிவஞான பாடியம் செய்தருளும் வள்ளல். சிவஞானமாகிய மெய்கண்டார்களுடைய சிவஞான போதத்திற்கு பாடியம் செய்தருளும் வள்ளல் சின்மயமாம் சிவஞான முனிவர் இரு திருவடிகள் சிந்தை செய்வாம் என்று அந்த தோத்திர பாடல் ரொம்ப சிறப்பு. ஆக இறைவன் படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த 3 தொழில்களையும் சொல்லி ஒவ்வொன்றுக்கும் உரியவராக ஒரு கடவுளை சொல்லுவார்கள். இது பரவலாக சொல்லி வரக்கூடிய வழிபாட்டுல ஒரு மரபு. அவர்கள் படைத்தலுக்கு அயன், காத்தலுக்கு மால், அடுத்து அழித்தலுக்கு உருத்திரன். இந்த 3 பேரும் நமக்கு சொல்லப்படுபவர்கள். அது நாம பார்த்த பாயிரத்துல கடைசி பகுதி 108வது பக்கம். மால்,
அயனோடு குணத்தத்துவத்தின் வைகும் சங்கார உருத்திரனுக்கும் சதாசிவ தத்துவத்தின் வைகும் மகாசங்கார உருத்திரனாகிய சதாசிவ கடவுளுக்கும் வேறுபாடு வேதங்கள் எல்லாம் முழங்கவும் அந்த வேறுபாடு உணராது உருத்திரன் என்னும் பொதுப்பெயர் பற்றியே ஒன்றாக வைத்து மூவர் என்று எண்ணியும் வேதத்துக்கு புறமாக இருக்கக்கூடிய பாசுபதம் பாஞ்சராத்திரியம் முதலியவற்றிற்கும் கற்பசூத்திரம் போல வேத விதியை வகுத்து கூறும் காமிக முதலிய சிவாகமங்களுக்கும் வேறுபாடு ஆய வெவ்விய சங்கீதை முதலிய புராணங்கள் முழங்கவும் அந்த வேறுபாடு உணராமல் தந்திரம் என்னும் பொது பெயரை பற்றி சித்தாந்த சைவ ஆகமங்களை சமய நூல்களோடு வைத்து எண்ணியும் இகழக்கூடிய புல்லறிவாளர்கள் என்று அதுல காட்டுகிறார். அந்த முறையில குனிருத்திரன் வேறு, மகா சங்கார உருத்திரன் வேறே. குனிருத்திரன் என்பவர் படைத்தல் காத்தல் அழித்தல்ல வரக்கூடியவர். பொதுவா அழித்தல் கடவுள்னா என்ன, படைத்தல்னா ஐயன் எல்லாருக்கும் தெரியும், காத்தல்னா திருமால், அழித்தல் உருத்திரன் வச்சிருக்கிறான். அந்த உருத்திரனுக்கு ஒரு விரிவா காட்டுகிறார் குனிருத்திரன். இப்ப இதே சிவபெருமான் மகாருத்திரன் பேர், அது மகா சங்கார காலத்துல இருக்கக்கூடிய ருத்திரன். இந்த ரெண்டு பேருக்கும் வேறுபாடு தெரிய வேண்டும். இப்பொழுது முனிவர் காட்டுவது அந்த மகா சங்காரகாரணமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை என்பதை கொஞ்சம் நாம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இனி முதல் பகுதி சிவஞான மாபாடியம். சிவனை அடையக்கூடிய ஞானத்தை போதிப்பது சிவஞான போதம். அந்த சிவஞான போதத்திற்கு பேருரை. முதல் பாட்டு. கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. நல்ல தோத்திரம். கொஞ்சம் ஞாபகமா நாம் என்ன பண்ணுவோம், இந்த நூல் படிக்கிறதுக்குள்ள 12 நூற்பாவையாவது சொல்லி சொல்லி கொஞ்சம் மனப்பாடம் செய்து கொள்வது நல்லது. முதல்ல விநாயகர் தோத்திரம். கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. இது 110வது பக்கம் தொடங்குகிறது. இதுல உரை பகுதியில ஆசிரியர் மங்கள வாழ்த்து பகுதி என்பதற்கு மேல ஒரு அருமையான உரை சொல்லுகிறார். காமிகம் முதலிய சைவ ஆகமங்களுள் ஞானபாத பொருளினை இகலறுத்து அவற்றின் பொருள் உண்மை போதித்தற்கு ரௌரவ ஆகமத்தில் எழுந்த சிவஞான போத நூலை தமிழ் உலகம் உய்யும் பொருட்டு மொழி பெயர்த்து செய்த பொழிப்புரைப்பான். இது முனிவருடைய கருத்து. முனிவர் என்ன சொல்லுகிறார், அதாவது காமிக முதலாக வாதுளம் ஈராக சைவ ஆகமங்கள் 28. அந்த 28 ஆகமங்கள் அவற்றில் ஞானபாத பொருள் ஆயிரத்துல பார்த்தோம். சரியாபாதம், கிரியாபாதம், அடுத்து யோகபாதம், ஞானபாதம். அதுல ஞானபாத பொருளை நமக்கு காட்டுவதற்காக, ஞானபாத பொருளை நமக்கு காட்டுவதற்காக இந்த காமிகம் முதலா சைவாகமங்கள்ல ஞானபாத பொருளில சில சில வேறுபாடுகள் உள்ளன. அப்ப அந்த முரண்பாடுகள் உள்ளன. அந்த முரணுக்கு இகல்னு பேர். ஒரு கருத்து இன்னொரு கருத்து, இன்னொரு கருத்து இன்னொரு கருத்து, எல்லாம் ஒரே மாதிரி இல்ல. எதுல? காமிகம் முதலா இருக்கக்கூடிய சைவ ஆகமங்கள். ஆக காமிகம் முதலா வாதுளம் ஈரா
சைவ ஆகமங்கள் 28 என்று சொல்லுகிறார்கள். இதுல ஞானபாதத்தை பற்றி சொல்ல வருகிற பகுதியில் இகல் முரண்பாடுகள் உண்டு. அந்த முரண்பாடுகளை அறுத்து கருத்து வேறுபாடுகளை நீக்கி அவற்றின் பொருள் உண்மை போதித்தற்கே. ஆக இந்த நூல்களில உண்மையான பொருளை உணர்த்துவதற்கு அப்ப சிவஞான போதம் எதற்காக தோன்றியது என்பதை முனிவர் கருத்தா கொடுக்கிறார். ஆகமங்கள்ல இருக்கக்கூடிய பொருள் உண்மை அதை போதிப்பதற்காக இந்த நூல் எழுந்தது. எங்கே இருந்து எழுந்தது? இரண்டாவது சொல்றார், ரௌரக ஆகமம். ரௌர ஆகமம்னு ஒன்று, அது ஒரு பகுதி. அதிலே இருந்து இந்த சிவஞான போதம் தோன்றியது. பாருங்க, ரௌரவ ஆகமத்தில் எழுந்த சிவஞான போத நூலை தமிழ் உலகம் உய்யும் பொருட்டு மொழிபெயர்த்து செய்து பொழிப்புரைப்பான். இது முனிவருடைய கருத்து. இப்ப மெய்கண்ட தேவநாயனார் இந்த சிவஞான போத நூலை உலகம் கற்றுய்வதற்காக மொழிபெயர்த்து பொழிப்புரையும் தந்தார் என்று இந்த கருத்து நமக்கு காட்டுகிறார். சிவஞான முனிவருடைய உரை மிகச் சிறந்தது. ஆனா இரண்டொரு இடங்களில அந்த கருத்துல கொஞ்சம் படித்தவர்கள் யோசனை செய்கிறாங்க. அதுல ஒன்று, சிவஞான போதம் ரௌரவ ஆகமத்தின் மொழிபெயர்ப்பு அல்ல. ஆமா, நீங்க என்ன ஒரு பொருள் சொன்னீங்கன்னாலும் அதனுடைய உண்மை படிப்போர்களிடத்துல வெளிப்பட்டு விடும். எனவே அது பொருந்தவில்லை என்று சொல்லுகிறார்கள். இப்ப மொழிபெயர்த்தார், பொழிப்புரையும் தந்தார். இது சிவஞான மாபாடியம், சிவஞான போதம் தோன்றுவதற்கு காரணம். இது முனிவருடைய கருத்து. ஆனா இது தமிழ் நூல்தான், தமிழ்ல முதல் தோன்றிய நூல்தான், இது மொழிபெயர்ப்பு அல்ல என்று பல அறிஞர்கள் காரணம் காட்டி நிறுவுகிறார்கள். ரெண்டையும் ஞாபகம் வச்சுங்க. படிக்கிற நாம் என்ன வைக்கணும்? சிவஞான முனிவருடைய கருத்து, அதன் பின் படித்து உணர்ந்தவர்கள் கருத்து. இந்த ரெண்டுல நான் ஆசிரியரிடத்துல கேட்டது, சிவஞான போதம் தமிழ்ல முதல் நூலே. அது பின்னால சிவபிரகாசம் எழுதிய ஆசிரியர் உமாபதி சிவம் உயர் சிவஞான போதம் உரைத்தோன். ஆமா, தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினார் என்று அந்த கருத்தையும் காட்டுகிறார். இப்ப முனிவர் கருத்தையும் தெரிந்து கொண்டோம், பின்னால் அறிஞர்கள் கருத்தையும் தெரிந்து கொண்டோம். இது மாதிரி இன்னும் சில இடங்கள்ல இந்த 4 வகை வருணத்தார்கள் உண்டு, தீக்கையால சாதி அழியாது, இதெல்லாம் முன்னால பார்த்தோம். அது மறந்திருந்தாலும் தப்பில்லை என்று பார்த்தோம். இந்த இடங்கள்ல நான் என்ன கருதினேன்? ராஜையா போன்றவர்கள் நான் சொன்ன கருத்து சிந்திக்க வேண்டும். நூல் படிக்கிற பொழுது சில கருத்துக்கள் ஒரு மாறி வருகிற பொழுது படிக்கிறவர் சரியாக கருத்தை தெளிவு பண்ணுகிற சிந்தனை இருக்கிறதா என்பதற்கு கூட இப்படி எழுதியிருக்கலாம் எனக்கு தோன்றுகிறது. ஆனால் நான் அதை அமைதியாக எடுத்துக்கொண்டேன். விட்டு விடுவோம், அடுத்தது போவோம். ஆக ரௌராகமத்திலிருந்து சிவஞான போதம் தமிழுலகம் உய்யும் பொருட்டு மொழிபெயர்ப்பு செய்து பொழிப்புரையும் கொடுத்தார். அப்படி மொழிபெயர்ப்பு செய்து பொழிப்புரையும் செய்ய வேண்டும் என்று இந்த சிவஞான போதத்தை எடுத்துக்கொண்ட ஆசிரியர் விநாயகர் வணக்கம் பாடுகிறார். இப்ப நாம பாக்குற பாட்டு என்ன பாட்டது? விநாயகர் வணக்கம். நீங்க அந்த பகுதியை காமிங்க, அங்கதான் சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல காமிச்சதே காமிங்க. விநாயகர் வணக்கம் காட்டுகிறார். இப்போ மெய்கண்டாருக்கு எப்படி ஞானம் கிடைத்தது என்று சொன்னா, அவர் திருவெண்ணைநல்லூர்ல விளையாடி கொண்டிருந்தார். முதல்ல பார்த்திருக்கிறோம். அப்போ அகச்சந்தானத்துல ஒருத்தர் பரஞ்சோதி முனிவர், அவர்
அகத்தியரை பார்க்கும் பொருட்டு கைலாயத்தில இருந்து பொதிகை மலை வந்தார். வருகிற பொழுது வெண்ணெய்நல்லூர் வீதியில விளையாடி கொண்டிருந்தார் மெய்கண்டார். அப்ப அவரை பார்த்து அவருக்கு சாக்கிர அதீத நிலை இருந்தது, பக்குவம். அப்படி சாக்கிர அதீத நிலையாகிய பக்குவம் இருந்த பொழுது அவருக்கு சிவஞானத்தை உபதேசித்தார். இதை நாம காட்டுகிற வரலாறு. அப்படி இருக்கிற பொழுது சாக்கிரத்திலே அதீதத்தை புரியக்கூடிய அவர் இந்த நூல் செய்வதில் தமக்கு இடையூறு சிறிதும் அணுகாது என்று தெரிந்தவர்தான். சாக்கிரத்தே அதீதத்தை புரியும் தமக்கு. சாக்கிரத்தை அதீதத்தை பெற்றவர் யார் என்றால் மெய்கண்ட தேவநாயனார். சாக்கிரத்தில் அதீதமாவது திருவருள் நிரம்ப பெற்றவர். அது 5 வகை அவத்தையில கேவல சாக்கரம், சாக்கர சாக்கரம், அடுத்தது சுத்தத்துல வருகிற பொழுது அது சாக்கிர அதீதத்தை பெற்றவர். அந்த தசகாரியங்கள்ல தாண்டி நிற்பவர். எனவே திருவருள் நிரம்ப பெற்ற சாக்கிரத்திலே அதீதத்தை செய்யக்கூடிய எய்தியவர் மெய்கண்டார். ஆனாலும் கூட அவர் விநாயகர் வணக்கம் பாடுகிறார். எதற்காக? இது நூல்ல இல்ல. சிவஞான முனிவர் எதற்காக விநாயகர் வணக்கம் பாடுகிறார் என்பதை காரணம் காட்டுகிறார். ஒன்று, தமக்கு இடையூறு சிறிதும் அணுகாமை அறிந்தாராயினும் இந்த நூல் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நிறைவு பெறும் என்று தெரிந்த போதும் கூட அறிந்தாராயினும் ஆன்றோர் ஆச்சாரம் பாதுகாத்த பொருட்டு. ஆக முன்னோர்கள் சான்றோர்கள் எது செய்தாலும் விநாயகர் வணக்கம் செய்தே நூல் செய்வார்கள். அந்த மரபு இந்த உலகத்தில் பின்பற்றப்பட வேண்டும் என்ற கருத்தினால் விநாயகர் வணக்கம் செய்தார். மாணாக்கருக்கு அறிவுறுத்தும் பொருட்டு. என்ன அறிவுறுத்துதல்? மாணாக்கருக்கு அறிவுறுத்தல் என்ன? ஒரு நூல் செய்தால் விநாயகர் வணக்கம் செய்த பின்பே அந்த நூல் செய்ய வேண்டும். இது மாணாக்கருக்கு அறிவுறுத்துதல். இன்னொன்று, ஆன்றோர் ஆச்சாரம் பாதுகாத்தல் பொருட்டு. அப்ப ஆன்றோர் ஆச்சாரம் பாதுகாத்தல் பொருட்டும் மாணாக்கருக்கு அறிவுறுத்தும் பொருட்டும் அந்த ரெண்டுக்காகவும் முதற்கண் இடையூறு நீக்குவதற்குரிய கடவுளை வாழ்த்துவதாகிய மங்கள வாழ்த்து கூறுகிறார். அப்போ தமக்கு இடையூறு வரக்கூடிய இடர்களை நீக்குபவர் கடவுள். இடர்கடி கணபதி வர அருளினன் ஞானசம்பந்த தேவாரம். அதற்காக விநாயக பெருமானை வாழ்த்தக்கூடிய மங்கள வாழ்த்தை முதல்ல சொல்லுகிறார் என்று மங்கள வாழ்த்து சொல்றதுக்கு முன்னால காரணம் காட்டினார். இனி மங்கள வாழ்த்து. கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் முனைவரே. ரொம்ப அருமையான பகுதி இந்த பகுதி. இந்த பகுதியில மங்கள வாழ்த்துக்கு பேருரை எழுத வருகிறார் சிவஞான முனிவர். மங்கள வாழ்த்து என்பது வணக்கம் என்றும் பொருள் இயல்பு உரைத்தல் என்றும் வாழ்த்து என்றும் மங்கள வாழ்த்து 3 வகைப்படும். ஒன்று வணக்கம் சொல்லுதல், அது வாழ்த்து வாழ்த்துதல். 2 வணக்கம். 3 பொருளியல்பு உரைத்தல். அதில் இந்த கல்லால் நிலைமை வில்லாதவருடைய பொல்லார் இடைமல் என்பது வாழ்த்தாகவும் வணக்கமாகவும் இருப்பதை விட பொருளியல்பு உரைத்தலாக அமைய பெற்றிருக்கிறது. அப்போ 3ஆம் பாருங்க, வாழ்த்தும் வணக்கமும் பொருள்வியல்பு உரைத்தலும் என மங்கள வாழ்த்து 3 வகைப்படும். முனிவரே காட்டினார் பாருங்க. அப்ப இந்த பாடல் முதல்ல வாழ்த்துதல், அடுத்து வணங்குதல்,
அடுத்து பொருளியல் உரைத்தல். இது அப்படியே சேக்கிழார் அவருடைய பெரியபுராணத்துக்கு போனீங்கன்னா, மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வாழ்த்தி வணங்குவான். வாழ்த்துதல் வணக்கம். பொதுவா நான் ஒரு சிந்தனை செய்தேன். அது பெரியவர்கள் சிந்தித்து பாருங்க. இறை வழிபாடு என்பது 2 செயல்ல முடியும் என்று கருதுகிறேன். நூல் படித்ததால எனக்கு ஏற்பட்ட ஒரு சொந்த அனுபவத்தை உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். பொதுவா கடவுள் தான் தனுகரண புவன போகங்களை நமக்கு கொடுத்தார். உயிராகிய நமக்கு ஓரிரிவு முதல் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் மனித பிறப்பை கொடுத்தார். இந்த மனித பிறப்பில் இந்த நூல் எடுத்து படிக்கிற அறிவையும் கொடுத்தான். இப்ப இதுவரை கடவுள் செய்ததை பார்த்தவுடனே அவரை கட்டாயம் அவருக்கு வாழ்த்து செய்ய. இவ்வளவு செய்திருக்கார் பாருங்க. ஒரு எளிமையா, யாரும் பெரியவங்க தவறா கருதாங்க, ஒரு தேங்க்ஸ், அதான் வாழ்த்து. இன்னொன்று, இனி நான் வீடு பேறு அடைகிற வரை என் அறிவு கெட்டு போகாமல் திருவருளையே சிந்திக்கும்படி எனக்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும். வணக்கம். ஒரு ரிக்வஸ்ட். இந்த 2 வழிபாட்டு அடிப்படையானது. ஒன்று வாழ்த்து, இன்னொன்று வணக்கம். இந்த விநாயகர் வணக்க பாடல் வாழ்த்தும் இருக்கும், வணக்கமும் இருக்கும், பொருள் இயல்பும் இருக்கும். இப்படி மங்கள வாழ்த்து 3 வகை. இதில் இந்த விநாயகர் வணக்கம் ஆகிய மங்கள வாழ்த்து பாடல் வரு பொருள் இயல்பு உரைத்தல். பொருள் இயல்பு உரைத்தல், அதாவது இந்த நூல்ல வரக்கூடிய கருத்துக்களை பற்றி, பொருளை பற்றி விரிவாக இதிலேயே சுருக்கமாக கூறியிருக்கிறது என்று காட்டுகிறார். ரொம்ப அருமையான பகுதி. இனி அடுத்த பேருரை, அது என்ன விளக்கம் காட்டுகிறார். நந்திய பெருமானுக்கு 111வது பக்கம் பாருங்க. நந்திய பெருமானுக்கு இந்நூல் அறிவுறுத்தினார். நந்திய பெருமானுக்கு இந்நூல் அறிவுறுத்தினார். அப்படி அறிவுறுத்தி அருளியதுல முதலாசிரியர் சிவபெருமான் என்பதை உணர்த்துவதன் பொருட்டு கல்லால் நிழல் என்று இடம் கூறினார். இந்த நூலுக்கு முதலாசிரியர் இறைவனே. தொல்காப்பியத்துல வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதல் நூலாகும். சரி, அவரே இந்த நூலை நந்திய பெருமானுக்கு முதலாக அறிவுறுத்தினார். அது நம்ம சைவ சித்தாந்த மரபுல சிவபெருமான் நந்திய பெருமானுக்கு கூற, நந்திய பெருமான் சனத்குமாரர் கூற, சனத்குமாரர் சத்தியஞான தரிசனிக்கு கூற, சத்தியஞான தரிசன் பரஞ்சோதிக்கு கூட, பரஞ்சோதியார் மெய்கண்டாரு குறைந்த நூல் வந்தது என்று நாம் எண்ணுகிறோம், சொல்லுகிறோம். அதை சொல்வதற்காக கல்லால் நிழல், இப்ப கல்லால மரத்துல இருந்து இந்த நூலை நந்திய பெருமானுக்கு கூறினார். அப்ப எந்த இடத்துல நூல் சொல்லப்பட்டது? கல்லால் மரத்தின் கீழே இருந்து அருளினார். அப்ப இந்த நூலுக்கு ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி, தென்முகப்பிரமன், ஆலமர் செல்வன் என்று அந்த கல்லால் நிழல் என்பதற்கு விளக்கம் காட்டுகிறார் முனிவர். நந்திய பெருமானுக்கு இந்நூல் அறிவித்து அறிவுறுத்தருடைய முதலாசி என்பது வருவதற்காக கல்லால் நிழல் என்று இடம் கூறினார். சரி, ஆண்டு எழுந்தருளி. ஆண்டு எழுந்தருளின் என்ன? அந்த கல்லால் மரத்தின் கீழே இருந்து அவர் எழுந்தருளி சிவாகம பொருள்கள் ஒன்றோடொன்று முரணுவனவாக
மலைத்துள்ளது. அப்படி மலைந்த வினாவிய நந்திய பெருமானுக்கு இந்த நூலால் மலைவு தீர்த்தார் என்பதை மலைவில்லார் என்றார். மலைவை இல்லையாக செய்தார். அப்ப சிவாகம பொருள்கள்ல இப்பதானே பார்த்தோம். அதாவது காமிகம் முதலா பாதுளம் ஈரா சொல்லப்படுகிற ஆகமங்கள்ல கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றன. அந்த கருத்து முரண்பாடுகளை நந்திய பெருமான் பாவடத்துல கேட்க அந்த மலைவு நீங்குவதற்காக இந்த நூல் அருளி செய்யப்பட்டது. எனவே மலைவை கருத்து முரண்பாடுகளை தீர்த்தவர் சிவபெருமான். எனவே மலைவு இல்லார். நந்திய பெருமானுக்கு மலைவு இல்லையாக செய்தவர். அப்ப இல்லார் என்ற சொல் இல்லாதவர்ங்கிற பொருளை தந்தராது. ஆமா, இல்லார் இல்லாதவன்னு பொருளை தந்தராது. அது என்ன பொருள் தெரியும்னார். இல்லார் என்பது இல்லாக செய்தார். அது இலக்கணம் சொல்லுகிற பொழுது பண்பு அடியில் பிறந்த வினைப்பெயர். முனிவரே காட்டிட்டார். இப்ப இல்லார் என்ற சொல் இல்லாதவர் என்ற பொருள் அல்ல. என்ன பொருளை தரும்? பண்பு அடியில் பிறந்த வினைப்பெயர் என்ற இலக்கண குறிப்பையும் காட்டினார். அப்போ மலைவு இல்லையாக செய்தவர். இந்த முனிவர் கருத்து மறுபடி பாருங்க. நந்திய பெருமானுக்கு இந்நூல் அறிவுறுத்து அருளிய முதல் ஆசிரியர் சிவபெருமான். அது எப்படி தெரிந்து கொண்டோம்? கல்லால் நிழல் என இடம் கூறியதால் இறைவன் அறிவுறுத்தினார். இனி ஆண்டு எழுந்தருளி அந்த கல்லால மரத்தின் கீழே எழுந்தருளி என்ன செய்தார்? சிவாகம பொருள்கள் ஒன்றோடொன்று முரணுவனவாக அந்த சிவாகம பொருள்களை கருத்து வேறுபாடு முரண்பாடு இருந்தது. அப்படி முரண்பாடு இருந்ததை பார்த்தவுடனே நந்திய பெருமான் கேட்டார். அவருக்கு இருந்த மலைவு ஐயம். அந்த மலைவு அவர் மலைத்து நந்திய பெருமானுக்கு இந்த நூல் மூலமாக மலைவை தீர்த்தருளினார். அது எங்க பெறப்படுகிறது? 2வது 3வது வரையில் இருக்கக்கூடிய கல்லால் நிழலுக்கு அப்புறம் மலைவை இல்லையாக செய்தவர். எப்படி முனிவர் காட்டுறார் பாருங்களேன். இப்ப கல்லால் நிழல்னா என்ன? கல்லால் மரத்தின் கீழிருந்து சிவபெருமான் இந்த நூலை செய்தார். ஏன் செய்தார்? சிவாகமங்கள்ல கொஞ்சம் கருத்து முரண்பாடு இருந்தது. அந்த கருத்து முரண்பாடுகளை நந்திய பெருமான் கேட்க அவருக்கு இருக்கிற மலைவை இல்லையாக செய்யும் பொருட்டு பொருள் செய்தார். சரி, அப்ப இல்லார் என்று சொன்னால் இல்லாதவன் பொருளாயிருமா என்றால் இல்லப்பா, அது பண்படியில் பிறந்த வினைப்பெயர். இல்லார் என்பது இல்லையாக செய்தவர் என்று உரை செய்ய வேண்டும் என்று இலக்கண குறிப்போடு காட்டுகிறார். இனி கல்லால் நிழல்ல இருந்து மலைவை இல்லையாக அருளியவன் ஒரு பொருள். இன்னொன்று மலை வில்லார். இந்த சொற்கள்ல இன்னொரு வகையாகவும் பொருள் கொள்ளலாம். அது எந்த முறையில பொருள் கொள்ளலாம் என்பதை பற்றி அவரே காட்டுகிறார். இனி மலை வில்லார் என்பது மேருவை வில்லாக உடையார் எனவும் பொருள் கொள்ளலாம். அப்போ 2 பொருள். திரிபுரம் எரித்த பொழுது முப்புற வரலாறு திருமுறையில படிச்சிருக்கிறோம். அப்புறம் முப்புறங்களை அழிக்கும் பொருட்டு சுவாமி திரிபுரங்களை அழிக்கும் பொருட்டு மகாமேரு மலையை வில்லாக வளைத்து முப்புறத்தை எரித்தார். அந்த வரலாற்றை முனிவர் நினைவூட்டி ஒன்று
ஆகமங்கள்ல கருத்து முரண்பாடுகள் இருக்கக்கூடிய மலைவை இல்லையாகச் செய்தவர் மலைவு இல்லார். இன்னொன்று மலைவில்லார். மலைவில்லார் என்பது மகாபேரும் மலவை வில்லாகுடையவர். அப்ப 2 பொருளா? கல்லால் நிழலில் எழுந்தருளி இருந்து வீடு பேற்றையும், மலையை வில்லாக வளைத்து பகைவரை அழித்து போகத்தையும் கொடுத்தவர் என்று பொருட்கொள்ளலாம் என்று இந்த மலைவு இல்லார் என்பதற்கு இது போல விளக்கம் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். என்ன அழகான பகுதி பார்த்தீங்களா என்று நமக்கு அழகுபட இந்த பகுதியில காட்டினார். மலைவு இல்லா என்று ஆய்விட்டது. ஆக மலைவு இல்லாத பகுதியை காட்டினார். அப்ப 2 பொருள். ஒன்று, கல்லால் நிழல்ல இருந்த பொழுது உயிர்களுக்கு வீடு பேறு கொடுத்தார். உயிர்களுக்கு வீடு பேறு. மலையை வில்லாக வளைத்து பகைவரை வென்றது, போகத்தை அருளியது. எனவே 5 தொழில் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அந்த 5 தொழிலுக்கும் வினை முதல் என்ற அமைப்பு வந்தது. அப்போ 2 நமக்கு காட்டுகிறார். 2 நிகழ்ச்சிகள். கல்லால் நிழல் ஒன்று, கல்லால் மரத்துல இருந்து அவர் மலைவை இல்லையாகச் செய்தார், மலையை வில்லாக வைத்தார். ஒன்று, கல்லால் மரத்தின் நிழலிலே இருந்து நந்தியம்பெருமானுக்கு ஞானத்தை வழங்கி வீடு பேறு அருளினார். இன்னொன்று, மகாமேரு மலையை வில்லாக வளைத்து முப்புறங்களை ஆண்ட அந்த திரிபுராந்திகள் அவுணர்களை அளித்தார். இப்ப என்ன பொருள் என்பதை உரைக்கு உரை எழுதுகிறார் ஆசிரியர். மானுடர்களுக்கும் வானவர்களுக்கும் நேர்ந்த துயரங்களை ஒழித்து இன்பத்தை வழங்கினான். முதல்ல இருப்பது, கல்லால் மரத்துல இருப்பது வீடு வேற்றை அருளியது. பின்னால மலை வில்லாக கொண்டது இம்மையிலே இன்பத்தை நமக்கு அருளுவதை குறிக்கும் சொல் என்று காட்டுகிறார். இன்பத்தை அருள வேண்டும் என்றால் இறைவன் 5 தொழில் செய்ய வேண்டும். இந்த 5 தொழிலுக்கும் சொல்லுக்கு விளக்கம் பாருங்க. 5 தொழில்கள் ஆவன: படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல். இத 3ஆகவும் சொல்லுவார்கள். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல். இந்த மறைத்தல் என்பத காத்தல்லையும், அருளல் என்பத ஒடுக்குதலையும் சொல்லுவார்கள். இனி இவற்றை படைத்தல், காத்தல், அழித்தல் எனப்படுவதில 2ஆக சொல்லுகிற மரபும் உண்டு. இவையெல்லாம் நமக்கு படைத்தல், காத்தல், மறைத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல், இந்த 5ல படைத்தலும் காத்தலும் மறைத்தலும் மாயையில் நிகழ்வன. அது பந்தம் என்று பெயர். இனி மறைத்தலும் அருளலும் அது வீடு பேற்றுக்காக. அப்போ முதல்ல இருப்பது பந்தம், 2வது இருப்பது அருள். இதைத்தான் ஆசிரியர் பந்தமும் வீடும் படைப்போன் காண்க மாணிக்கவாசகர் காட்டுகிறார். எனவே இந்த 2 சொல்லால், கல்லால் நிழல் என்பதாலும் மலைவு இல்லையாகச் செய்து கல்லால் மரத்தில் இருந்து மலைவை இல்லையாகச் செய்ததாலும், மலையை வில்லாக கொண்டதாலும், இந்த 2ஆல இறைவன் 5 நிகழ்த்தும் தலைவன் என்பது குறிப்பால் உணர்த்தப்பட்டது. 5 வினை முதல் என்றவாறு ஆயிற்று என்று இந்த ஒரு பாடலுக்கு என்ன விளக்கம் பார்த்தீங்களா? ஆமா. மேலும் இன்னும் கொஞ்சத்தை விரிவுபடுத்தி காட்டுகிறார். அந்த அந்த கல்லால் நிழல் மலை வில்லாருடைய புல்லாரிடம் இருக்கேன். இனி கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய
மூணாவது சொல்லுக்கு வந்தால் அருளிய என்பது செய்ய எண்ணம் வாய்ப்பாட்டு வினையச்சம். ஒரு இலக்கணம் குறிக்காட்டுகிறார். செய்ய அருளிய என்பது அருளும் பொருட்டு என்ற பொருளை கொடுப்பது. அருளும் பொருட்டு அருளியன்னா இறந்த காலம் நினைக்க வேண்டாம். அருளிய அருளும் பொருட்டு கல்லால் நிழல் மலை வெள்ளார் அருளிய கல்லால் நிழல் மரத்துல கல்லால் நிழல்களை இருந்து நந்திய பெருமானுக்கு மலைவை இல்லையாக அருளியவர். இன்னொன்று மலையை வெள்ளாக கொண்டு முப்புறங்களை அழைத்தவர். அதுல அருளியன்னு சொல்லு வருது. அருளி பாருங்க, அருளி என்பது அருள்வதம் பொருட்டு. அது என்ன காரணம் என்றால் அருளிய என்பது செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் என்று இந்த பதில காட்டுகிறார். அது எது போல என்று காட்டினார். விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம். உண்ணிய புகிலவை அதே அதாவது 112வது பக்கம் காட்டுங்க. உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையா. இது ஞானசம்பந்தர் தேவாரம். அதாவது விண்ணளவுக்கு விறகு வச்சிருக்கிறோம். அந்த விண்ணளவுக்கு இருக்கக்கூடிய விறகு கட்டைக்கு ஒரு சிறு நெருப்பை வைத்தா நெருப்பு அந்த விறகம் முழுவதும் அடிச்சிடும். அப்ப உண்ணிய புகில், உண்ணிய புகில்னா நெருப்பு வறுமையானால் சாற்றும். எத வானத்தளவு விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல். விண் பொருத்துகிற அளவு விறகு அடுக்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு சிறு நெருப்பட்ட என்ன ஆகும்? நெருப்பு வைத்தால் முழுவதும் அழிந்து போடும். அது போல அருளிய என்பது அருளும் பொருட்டு என்று உரை கொள்ள வேண்டும் என்று அருமையா காட்டினார். இன்னும் ஒரு பாடல்ல கோட்டுப்பூச்சூடினும் காயும் பொருத்தியை காட்டிய சூடி நீர் என்ற பாடல்ல காட்டிய சூடி நீர் என்று வரக்கூடிய அந்த தொடர் இதே போல பொருள் கொள்ளாமல் அருளிய பொல்லார் என்று எச்சமாகவும் கொள்ளலாம். இன்றொரு முறையிலேயும் விளக்கம் சொல்லுகிறார். பாருங்க, உண்ணிய புகழ் என்றாற் போல புனைவர் என்பது பிறவினை முதல் வினை கொண்டு முடித்தல். ஆமா, எனவே பிறவினை முதல் வினை கொண்டு அது முடித்தலாக ஆகும். அப்ப அருளுதல், அந்த அருளுதலை புனிந்தமை பற்றி கல்லால் நிழலில் வீற்றிருந்து மலைவை தீர்த்தருளிய ஆசிரியர் கருணை மீ கூர்ந்தார். இதுதான் அருளுதல். அப்ப அருளுதல் என்பது எதை காட்டுகிறது? கல்லால் நிழலின் கீழே இருந்து நந்தியம்பெருமானுக்கு ஏற்பட்ட மலைவை தீர்த்தருளிய ஆசிரியர் சிவபெருமான். அவர் உயிர்கள் மேல ஏன் இந்த சந்தேகத்தை நீக்கினார்? கருணை மீக்கூறுதல். கருணை மீக்கூறுதல். அப்ப கூடுதலாக கருணை செய்தார். ரொம்ப அருமையான பகுதிங்க. கருணை மீக்கூர்ந்தார். அருளிய பொல்லார் என பெயர் எச்ச முடிவாக வைத்து உரைத்தலும் ஒன்று. அப்ப அருளியது என்பது அருளும் பொருட்டு என்றும் வைக்கலாம். இன்னொன்று கருணை மீக்கூறுதல் என்று இரண்டாக நாம் அமைக்கலாம் என்று அருமையாக காட்டி, அதற்கு மேல அருளிய பொல்லார் என பெயர் எச்சமாக, அப்போ இது போல பொல்லாறு என்ற பெயர் எச்சமாகவும் கொள்ளலாம் என்று ரெண்டு கூறினார். சஞ்ஞான முனிவருடைய கருத்து
முதல்ல கூறியதான் அருளும் பொருட்டு என்பதை இந்த பகுதியில தெளிவாக காட்டுகிறார். இனி பொல்லார் பொல்லார் என மெய்யற்று சுயம்பு மூர்த்தி பொல்லார் என்ற சொல் திருவெண்ணைநல்லூரில் எழுந்தருளியிருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையாருடைய பெயரை குறித்தது. அந்த பொல்லா பிள்ளையாரைத்தான் பொல்லார், அது பொல்லார்னு வரணும். ஒளியால் செதுக்கப்படாதவர், சுயம்பு மூர்த்தி, தான் தோன்றி. அதனால அவருக்கு என்னென்ன பெயர்? பொல்லார் என்று சொல்லுவது. பொல்லுதல் என்றால் ஒளியால் செதுக்கப்படுதல். பொல்லார் அப்படி செதுக்கப்படாத திருமேனி, அது பொல்லார். அது பொல்லார் என மருவியது. எனவே அது ஒரு சிற்பியால் செதுக்கப்படாமல் தானே தோன்றிய திருமேனி. வடமொழியில சுயம்பு, தானே தோன்றியது. பொல்லார் என்பது என்ன ஆயிற்று? பொல்லார் என மறியிற்று. பொல்லார்னா என்ன? சுயம்பு மூர்த்தி, புலியால் செதுக்கப்படாதவர், தான் தோன்றி. கல்லால் நிழல்மலை சொன்னார், வில்லார் மலை வில்லார் சொன்னார். மலை வில்லார் அருளிய பொல்லார், புலியால் செதுக்கப்படாதவர் விநாயகர். அந்த விநாயகர் வரை இந்த வகுப்பிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். எஞ்சிய பகுதியை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி, திருவருள் மிகப்பெரிய கருணையை நமக்கு அருள் செய்திருக்கிறது. அந்த கருணையை பல்லாற்றானும் தெண்டனிட்டு போற்றி வணங்கி மகிழ்ந்து பெருமானுடைய அந்த அளப்பெரும் கருணையை நம்ம என்ன செய்வோம்? இறைவனை நினைந்து போற்றி வணங்கி நிறைவு செய்வோம் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். அடியார் பெருமக்களுக்கே அடியனுடைய பணிபுகள்